மகிமைப்படுவதாக. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஒரு வசனத்தை சற்று நேர சிந்தனைக்காக வாசிப்போமாக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் அதனுடைய 23வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டார். ஆமென். அல்லேலூயா. இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 19 முதல் 31 வசனம் முடிய ஒரு முக்கியமான ஒரு சம்பவத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். அது ஒரு சம்பவம் நடந்தது என்பதாக காரணம் லாசரு என்ற பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஐஸ்வர்யம் என்ற பெயர் சொல்லப்படவில்லை. இது பழைய ஏற்பாட்டு நாட்களில் நடந்ததான ஒரு சம்பவம். அந்த சம்பவத்தை அருமை ஆண்டவராகிய இயேசு சீஷர்களுக்கும் நம்மை சூழ நின்ற ஜனங்களுக்கும் அவர் தெரியப்படுத்தினார் என்றால் வேதம் சொல்லுகிறார். அல்லேலூயா. நடந்த சம்பவம் என்று சொல்லுவதும் உண்டு, ஓமை என்று சொல்லுவதும் உண்டு. ஆனால் அது ஓமை அல்ல. அல்லேலூயா. கைகளை தலையிலே சுத்தமாச்சு. ஹல்லேலூயா. இந்த 19ஆம் வசனத்தில் இருந்து 16வது அதிகாரம் 19ஆம் வசனத்தில் இருந்து 31ஆம் வசனம் முடிய அதுல 3 பகுதியாக அதை பிரிக்கலாம். ஒன்று 2 விதமான வாழ்க்கை, இனி ஒன்று 2 விதமான மரணம், இனி ஒன்று மரித்தவர்கள் சென்ற 2 விதமான இடம். அல்லேலூயா. இது நாம் படிக்கிற ஒரு சம்பவம், நமக்கு கேட்கிறோம், கேட்டிருக்கிறோம். அல்லேலூயா. முதலாவதாக 2 விதமான வாழ்க்கை வாழ்ந்த அவர்களை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை வாசிப்போமாக. ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேறப்பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். இவன் அடுத்த வசனம் வாசிப்போம். லாசரு என்று பெயர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து மேலிருந்து விழும் துணிக்கைகளை தன் பசியை ஆற்ற ஆசையாய் இருந்தான். அவன் பருக்களை நக்கிற்று. அல்லேலூயா. 2 விதமான வாழ்க்கை வாழ்கிற 2 நபரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். முதலாவதாக சொல்லப்பட்ட ஒரு ஐஸ்வர்யவானை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இனி ஒன்று லாசரு என்ற ஒருவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. லாசரு என்றால் அதற்கு அர்த்தம் தேவன் உதவி செய்கிறார் என்பது அர்த்தம். அல்லேலூயா. லாசரு என்ற பெயருக்கு அது என்ன சொல்லப்பட்டிருக்கின்றால் தேவன் உதவி செய்கிறார் என்பது அர்த்தம் கொண்ட பெயர். ஆமென். அல்லேலூயா. இதில் நாம் பார்க்கும்போது ஒருவர் பெரிய ஐஸ்வர்யவான், ஒருவன் தரித்திரனாய் காணப்படுகிறார். அல்லேலூயா. தரித்திரனாய் இருக்கிறவனுடைய பேருக்குள் அடங்கி இருப்பது தேவன் உதவி செய்கிறார் என்றதான அர்த்தம் அடங்கி கொண்டிருக்கிறார். தரித்திரனுக்கு தேவ உதவியை நாடி இருக்கிறவன் அவன். உலகத்தில் பல நிலையில் உள்ள வாழ்க்கை வாழ்கிறார்கள். கோடீஸ்வரர்கள், பெரிய பணக்காரர்களாக இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். நடுத்தர நிலையில் வாழ்கிறவர்கள் இருக்கிறார்கள். அடித்தட்டில் வாழ்கிற மக்களும் இருக்கிறார்கள். அல்லேலூயா. அதில் அநேக தரித்திரராக இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆனால் இதில் உயர்வான வசதியா இருக்கிறான் என்றோ, நடுத்தர வயதில் குறைவில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்றோ, தரித்திரன் என்றோ தேவனுடைய பார்வையில் என்ன இல்லை, வித்தியாசம் கிடையாது. அல்லேலூயா. ஐஸ்வர்யவானை எப்படி பார்க்கிறாரோ அதே நிலையில் தான் தரித்திரனை கற்று பார்க்கிறார். ஒரு தேவனுடைய பிள்ளையின்
வாழ்க்கையை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ எனக்கெல்லாம் வசதி இல்லைங்க, நாங்கெல்லாம் ஏழை என்று நீ நினைக்க கூடாது. ஹல்லேலூயா. இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு தேவனுடைய பிள்ளைதான் ஐஸ்வர்யவானாக இருக்கிறார். நம்மை ஐஸ்வர்யவான்களாய் மாற்றி இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் என்பதை மறந்து விடக்கூடாது. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு சிலுவையில் சம்பாதித்த ஐஸ்வர்யம் நமக்குள்ள இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா சொல்லுவோம். அந்த சம்பாத்தியம் என்ன தெரியுமா? அந்த ரட்சிப்பை ஆண்டவர் சிலுவையில் நமக்கு கொடுத்தார். பாவத்திற்கு விடுதலை அவர் கொடுத்திருக்கிறார். பரிசுத்த வாழ்க்கை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். மட்டுமல்ல, பரிசுத்தாவின் நிறைவை நமக்குள்ள கொடுத்திருக்கிறார். அந்த தேவாதி தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வாசமாய் இருக்கிறபடியினால் நாம் ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. மட்டுமல்ல, அவனவராய் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், ஆமென், பரிசுத்தால் அபிஷேகப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், ஞானஸ்நானம் எடுத்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையாகிய ஐஸ்வர்யம் இருக்கிறது. அதுதான் என் அருமை ஆண்டவர் மத்திய ஆகாயத்திலே வெளிப்படுவார். Glory, hallelujah. இயேசுவை சொந்த இரட்சகராய் ஆண்டவராய் ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்த எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. என் நேச மணவாளன் வருவார். எக்கால சத்தம் தொனிக்கும், பிரதான தூத சத்தம் தொனிக்கும், ஆரவார சத்தம் கேட்கும். அவர் மத்திய ஆகாயத்தில் வரும்போது இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்த அபிஷேகத்தை பெற்று பரிசுத்தமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறபடியினால் என் சரீரம் மறுரூபமாக்கப்படும். என்னைக்கு நித்திய வாழ்வாகிய பரலோக வாழ்வை நான் அடைவேன் என்றுள்ள பெரிய ஒரு ஐஸ்வர்யம் நமக்குள்ளே நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் உலகத்தை மட்டும் நம்பி வாழ்கிற மனுஷன் அவன் நம்பிக்கை அற்ற மனுஷன். அவன் வாழ்க்கையின் எதிர்பார்ப்பற்ற மனுஷன். அவன் வாழ்க்கை முடிவு மகா கோரமாக இருக்கும். ஏன்? அவன் ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆமென். அவன் பூமிக்காக வாழ்கிற மனுஷன். அல்லேலூயா. அப்படி ஒரு மனுஷனை தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கு. வாசிப்போம் அந்த 19. ரத்தாம்பரம் உடுக்கிறவன், ரத்தாம்பரமும் அப்ப அவனுக்கு எந்த ஒரு குறைவும் கிடையாது. பெயர் புகழ் பெற்றவன், அவன் பெரிய ஐஸ்வர்யவான். அல்லேலூயா. ரத்தாம்பரம் என்றால் பெரிய ஹை லெவல்ல இருக்கிற நபர்கள், ராஜ குடும்பத்தில் வாழ்கிறவர்கள் உடுக்கிற வஸ்திரமாக ரத்தாம்பரம். அல்லேலூயா. ரத்தாம்பரமும் அடுத்தது என்ன? விலையேறப்பட்ட வஸ்திரம் தரித்து அடுத்த எப்படி சம்பிரமமாய் ரொம்ப மகிழ்ச்சியாய் ஜாலியாய். அல்லேலூயா. ஏனென்றால் அவன் செல்வந்தனாய் இருந்ததனால் அவனுக்கு அநேக வேலையாட்கள் இருந்தார்கள். அல்லேலூயா. அவருடைய வாழ்க்கை உலக பிரகாரமான வாழ்க்கை. அல்லேலூயா. கை வைத்து சொல்லுவோம். எனக்கு பணம் இருக்கிறது, வருமானம் இருக்கிறது, திறமை இருக்கிறது, ஆட்கள் இருக்கிறார்கள், சொத்து இருக்கிறது, சுகம் இருக்கிறது, என்னுள்ள இம்மைக்குரிய காரியங்கள் மேல் திருப்தி அடைந்து வாழ்ந்து கொண்டிருந்தார். அல்லேலூயா. ஆனால் அதே இடத்தில் வாசிப்போம், கீழே வாசிப்போம் 20. லாசரு என்று பெயர் கொண்ட ஒரு தரித்திரன் இருந்தார். அவங்க பேருக்குள்ளேயே தேவன் உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. பெரிய செல்வம் தந்தான். அவனுக்கு சொல்வதற்கு ஏராளம் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் அவனுக்கோ உலகத்தை நம்பி அவன் வாழ்ந்தவன், உலகத்தின் செல்வ செழிப்பில் சொகுசாய் வாழ்ந்தான். ஹல்லேலூயா. அவனை சொன்னா, இப்ப பாருங்க, பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற மனுஷன் போய் ஆண்டவரை ஏற்றுக்கொள், சர்ச்சுக்கு வான்னு சொன்ன அவனை பிடிக்குமா? பிடிக்காது. எனக்கு டைம் இல்லை. ஆனா அவனுக்கு வரப்போகிற அழிவு முடிவு பரிதாபமா இருக்கும். மனுஷன் யாரா இருந்தால் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். நீ பிறந்த உடனேயே உன்னை பின்தொடர்கிற ஒன்று உண்டு. நீ அலையா விருந்தாளியாய் உன்னை பின்தொடர்வது மரணம் என்பதை மறந்திருக்கும். நீ எவ்வளவு திறமை இருந்தாலும், எவ்வளவு பலசாலியா இருந்தாலும், கையளவே தலையில சொல்லுவோம்,
ஹalleluya. என்ன படிச்சு பட்டம் எடுத்திருந்தாலும் அதெல்லாம் தேவனுடைய பார்வையில் செல்லாது. ஹalleluya. உன்னை பின்பற்றி வருகிறது, உன் கண்ணுக்கு தெரியாத ஒன்று உன்னை பின்பற்றி வருகிறது, அதுதான் மரணம் என்பது மறந்து விடக்கூடாது. ஹalleluya. அந்த மரணம் எங்கு வைத்து உன்னை பிடிக்கும்? ஆமென். சில நேரம் தூங்கிட்டு இருக்கும்போது பிடிக்கும். நான் சில அட்டாக் வந்து சாகிறதான ஒரு சுமார் 10-15 பேருடைய இது ஒரு முன்னவரால் அனுப்பியிருந்தார். அல்லேலூயா. ஆபீஸ்ல சேர்ல உட்கார்ந்து ஒரு மேனேஜர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறார். ஒர்க் பண்ணிட்டு அப்படியே ஒரு போன் வந்து போன்கள் எடுத்து இப்படி வைக்கிறார். வச்ச உடனே அப்படியே சாய்கிறார். பெரிய வயசு ஒன்றும் கிடையாது. அல்லேலூயா. அப்படியே சாய்த்து விழுகிறார். அவன் பக்கத்து சீட்ல பல அவருக்கு கீழே அவ்வளவு அசிஸ்டன்ட்கள் பலர் இருக்கிறாங்க. அல்லேலூயா. போன் எடுக்கிறாருங்க. போன் அடிக்கிறது. அப்படி எடுக்கிறார். அப்படியே எடுத்து காதுல வைக்கவும் சாய்கிறாருங்க. அப்படியே சாய்ஜோ சீக்கிரமா வந்தாங்க, அதுக்குள்ள விழுந்துட்டாங்க, தூக்குறாங்க. அல்லேலூயா. இன்னும் நான் ஒண்ணு சொல்றேன்டா, மணமேடையில் மணமுடிச்சு அல்லேலூயா நின்று கொண்டு அநேகர் வந்து வாழ்த்தி போகிறார்கள். அந்த நேரத்தில் அந்த மணப்பெண் அப்படியே சாட்சிக்கிறவர்கள் மரிக்கவா வந்தாங்க. கல்யாணம் பண்ணி நல்லா வாழ்றதுக்காக வந்தாங்க. அல்லேலூயா. எவ்வளவு ஜனங்கள் கல்யாணத்தை பங்கெடுக்க வந்திருக்கிறாங்க. எவ்வளவு ஜனங்கள் சாப்பிடுறதுக்கு ஆவலாக சாப்பிட்டு இருக்கிறாங்க. அவர்கள் வாழ்த்தி அவர்கள் கிஃப்ட் கொடுப்பதற்காக அதை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியா புஞ்சிரிப்போடு மகிழ்ச்சியோடு கணவன் மனைவிய புதுமண தம்பதிகள் நின்று கொண்டிருக்கிறார்கள். அந்த அந்த பொண்ணுக்கு வெண்மையான வஸ்திரம் கொடுக்கப்பட்ட கிறிஸ்டியன்ஸ் நினைக்கிறேன், தெரியல. வெண்மையான வஸ்திரம் ஒரே அங்கி போட்டிருக்கு. ரொம்ப அழகான ஒரு பொண் நன்றாக நின்று கொண்டிருக்கிறார்கள். அப்படியே மனமேடையிலே சாய்ந்து விடுகிறார். என்ன நடக்கும் பாருங்க. மனுஷனுடைய வாழ்க்கையில் உள்ள மரணம் அவன் எதிர்பார்க்காத நேரத்தில் அதை சந்திக்க கடந்து வருகிறான். ஹalleluya. நீ செல்வந்தரோ ஏழையோ உனக்கு ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்கணும். எப்பொழுது என்னை மரணம் என்னை சந்தித்தாலோ நான் பரலோக ராஜ்யத்தை கடந்து செல்வேன். எனக்காக என் ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற ஒரு ராஜ்யம் இருக்கிறது. ஹalleluya. மரணமே இல்லாத ராஜ்யம் என்பதை மறந்து விடாதே. ஹalleluya. மக்கள் எல்லாம் பாடுங்க. நீ அங்கிருப்பா யோ, நீ அங்கிருப்பா யோ, நீ அங்கிருப்பா யோ சொல்லன் மனமே. தன்னை பார்த்து கேட்கிறார். ஹalleluya. அது சொல்லுற பதில் தன்னை பார்த்து. நீ அங்கிருப்பாயோ அப்படின்னா உள்ளான மனுஷனை பார்த்து. சங்கீதத்தில் கேட்டது, என் ஆத்துமாவே எனது மனிதனுக்கு தேவன் தேவை. உள்ளான மனிதனை போஷிக்கிறவர் தேவன் ஒருவரே. உள்ளான மனிதனுக்குரிய போதனம் வேத சத்தியம் ஒன்று மட்டுமே. உள்ளான மனிதன் புஷ்டியாக வேண்டும் என்றால், அவன் ஆரோக்கியமுள்ளவனாய் மாற வேண்டும் என்றால் இயேசு உள்ளத்தில் வரணும். ஹalleluya. உள்ளான மனிதன் ஆரோக்கியம் உள்ளவனாய் மகிழ்ச்சியாய் காணப்பட வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியின் நிறைவை அனுபவிக்க வேண்டும். ஹalleluya. praise the Lord. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. சங்கீதத்தில் கேட்டோம் அல்லவா, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஹalleluya. நீ யாரை நோக்கி அமர்ந்திரு? தேவனை நோக்கி அமர்ந்திரு. வாசிப்பத வசனத்தை 42:5. என் ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. கைகளை ஹalleluya. praise the Lord. ஆத்துமா யாரை நோக்கி அமர்ந்திரு? தேவனை நோக்கி அமர்ந்திரு. அடுத்த பாயிண்ட், அவர் கொடுக்கிற அவர் சமூகத்தை ரட்சிப்பு நிமித்தம் அவரை துதிப்பேன். ஹalleluya. ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டவனுக்கு இருக்கிற நம்பிக்கை தெரியுமா? ஆமென். ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டவன் இப்படிதான் சொல்லுவான், எனக்குரிய நம்பிக்கை என் இயேசு ஒருவர் மட்டும்.
ஹalleluya 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 ஹalleluya. உலகத்தில் உனக்கு என்ன இருந்தாலும் உன்னை பாதுகாக்காத ஐயா. பணம் இருக்கலாம், பணம் இருக்கலாம், படிப்பு இருக்கலாம், செல்வம் இருக்கலாம், சொத்து இருக்கலாம், அவர்கள் எல்லாம் போய் சோத்திரம் உண்டாதாக. உனக்குள் இருக்கிற இயேசு ஒருவர் தான் கடைசி வரை உன்னை பாதுகாக்கிறவர். உன் நித்தியத்தில் சேர்க்கிற ஒருவர் உண்டு, அவர்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. உனக்காகவும் எனக்காகவும் சிலுவையில் அடிக்கப்பட்டு மரித்து இரத்த சிந்தி மரித்த ஒருவர் உண்டு, அவர்தான் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசுவுக்கு நீ இடம் கொடுத்தால், அல்லேலூயா, இயேசுவே என் உள்ளத்தில் வாருவா, நீதான் எனக்கு எல்லாம். ஆமென், ஹalleluya. என் பாவங்களை மன்னியும், என்னை உம்முடைய மகனாய் மகளாய் மாற்றும் என்று சொல்லி யார் சொல்லுகிறார்களோ, ஹalleluya, அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றப்படுகிறார்கள். அவர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை உண்டு. ஹalleluya. இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்த அபிஷேகத்தை பெற்று வாழ்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஒரு பெரிய நம்பிக்கை உண்டு. ஹalleluya ஹalleluya. பாருங்கள், இந்த மனிதன், அதாவது ஐஸ்வர்யவானாகிய இந்த மனிதன் மரணத்து குறித்து நினைக்கல. ஹalleluya. தேவனை குறித்தும் நினைக்கல, பரலோகத்தை குறித்தும் நினைக்கல. புரியுதா? பணம் கொடுத்து இருந்தா மரணத்தை நினைக்க மாட்டாங்க, தேவனை நினைக்க மாட்டாங்க. நோ டைம். சாத்தான் சொல்லுவான், ஏய் இப்பதான்டா எனக்கு டைம், இப்பதான் நீ நடு ரோட்ல வச்ச மரணம். சொன்ன இல்ல, ஆபீஸ்ல இருந்தவன் அப்படியே சாய்க்கிறாங்க, மனமேல நிக்கிற பொண்ணு அப்படியே சாய்க்கிறான். இப்படி இன்னும் பல காரியங்கள் பார்த்தேன். ரோட்ல ஒரு ஆள் நிக்கிறான் பாருங்க, பஸ்ஸுக்கு என்ன நிக்கிறான், என்ன ஒரு 40-45 வயசு இருக்கான், 40 வயசு இருக்கான், நேரமே இல்லை கொண்டு இருக்கிறாங்க. வெளிய வெயில் ஒன்றும் கிடையாது. ஒரு கம்பத்து பக்கத்தில் நின்று இருக்கிறான். இங்கே ஒரு ரோடு, சின்ன ஜல்லி ரோடு, மெயின் ரோட்ல பஸ்ஸுக்கு என்ன நிற்கிறேன், பஸ்ஸுக்கு நிற்கிறேன். அல்லேலூயா. அப்போ அப்படியே நின்றுவேன், ஒரு மாதிரி இது பண்ண தடுமாறுறான். அவரு திடீர்னு கொத்தம் கேட்கணும். உடனே எங்கேயோ இருந்து ஒரு வயசானவங்க ஓடி வந்தாங்க. வந்து தூக்கி போட்டு நல்லா நெஞ்ச பிடிச்சி அமுத்தி பார்த்தாங்க, ஆள் போயிடுச்சு. என்ன சாகனா வந்து மனுஷனுடைய வாழ்க்கை உன் கையில் என் கையில் இல்லையா? வாழ்க்கை என்பது ஒரு பயணம். இந்த பயணம் எங்க முடியுதுன்னு தெரியாது. உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாழ்க்கை பயணத்துல நீ சம்பாதிக்க வேண்டிய பெரிய ஒரு ஐஸ்வர்யம் இருக்கு. அதுதான் இயேசு கிறிஸ்துவாகிய ரட்சகர். அவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படுவதுதான் ஐஸ்வர்யம். ஆமென். உலகத்தில் எத்தனை கோடி இருந்தாலும் உனக்கு உதவாது. எத்தனை கோடி சொத்துக்கள் பணங்கள் இருந்தாலும் ஒன்று உன்னோடு கூட வருவதில்லை. ஹalleluya. ஆனால் பணங்கள் இருக்கு, சொத்து இருக்கு, இல்ல ஏழையா இருக்கலாம், உனக்குள்ள இயேசு இருக்கிறாரா? நீ மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறாயா? ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறாயா? பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றிருக்கிறாயா? தேவனை ஒழுங்கா ஆராதித்து பரிசுத்தமாய் வாழ்றியா? உனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. ஹalleluya. கைகளவே தானே சொல்வோம். எங்கு மரித்தாலும் உன்னை சேர்த்துக் கொள்ள இயேசு ஆயத்தமா இருக்கிறார். ஆமென். ஹalleluya. எங்கு மரித்தாலும் உனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை உண்டு. காரணம் என்ன? இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியினால் உன்னுடைய பெயர் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அத வெளிப்படுத்தல் அதனுடைய 20வது அதிகார கடைசி வசனம் சொல்லுகிற வாசிப்போம். நல்லா கவனிக்கணும். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் மதத்து போயிருக்கிற ஒன்றை பார்த்து சொல்றேன். ஆமென். மனம் திரும்பு, ரட்சிக்கப்படு, பாவத்தை அறிக்கையிட்டு மனம் திரும்பு, ஞானஸ்நானம் எடு, கடைசி காலம் என்று எத்தனை முறை உன்னோடு எச்சரித்தார் கர்த்தர். ஆனால் கீழ்ப்படியவில்லை என்றால் உனக்கு காத்திருப்பது அக்கினி கந்தமேகிற கடல் என்பதை மறந்து விடாது. அக்கினியும் கந்தமேகிற கடல் இருந்து
உன் பலமும் உன் பணமும் உன் திறமையும் உன் படிப்பும் உன் இனஜனமோ உன்னை காப்பாற்ற முடியாது. இன்று நீ காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய நாள். இயேசு பற்றி சொன்னா மறந்துடும் சொன்னா, சர்ச்சைக்கு வந்து சொன்னா ஞானசாரம் மறந்துடும் ஞானசாரம், இதெல்லாம் தேவையற்ற ஒரு தூர். இந்த உலகத்துல நீ இத்தனை வருஷம் ஆளுநோட கான்டாக்ட் நீ சொல்ல தேவனுடைய பிள்ளையே, நான் இதுவரை வருவேன் என்று நான் நினைக்கலையா? எங்கேயோ நான் போயிருக்கணும். அல்லேலூயா. எங்கேயோ வைத்து நான் மறித்திருக்கணும். அல்லேலூயா. என்னை இதுவரை உயிரோடு வைத்து போய் தேவன் ஒருவர் மட்டும். அல்லேலூயா. ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. எங்கு வைத்து என்னை மரணம் சந்தித்தாலும் மறுஷணம் நான் பரலோகத்தில் இருப்பேன். உனக்கு நம்பிக்கை இருக்கா? சபைக்கு வருகிறாயே, ஒரு விசுவாசியோட குடும்பத்தில் பிறந்திருக்கிறிய நீ, உனக்கு கிறிஸ்தவ பேரை அன்போடு பிள்ளை பெற்றோர் வைத்தார்களே, உனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கா? இன்று நீ மரித்தால் எங்கே போவாய்? இன்று உனக்கு மரணம் சந்திக்காத என்று உனக்கு தைரியம் இருக்கா? ஒரு மனிதனை மரணம் எங்கு வைத்து எப்பொழுது சந்திக்கும் சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் எங்கு வைத்து உன்னை மரணம் பிடித்தாலும் உனக்கு நம்பிக்கை இருக்கா? இன்று நான் கண்ணை மூடினாலும் என் ஆண்டவர் இயேசுவோடு கூட கடைசி நம்பிக்கை இருக்கா? அந்த நம்பிக்கை நீ முதல்ல நீ ஆயத்தப்படுத்து. அந்த நம்பிக்கை முதல்ல ஆயத்தப்படுத்தையா. சுமர் பிடிச்சு வாழாத. திறமை இருக்கு, படிப்பு இருக்கு, மண்ணாங்கட்டி இருக்கு, பணம் இருக்கு, அந்த திமிரெல்லாம் செல்லாத. ஒழுங்க மறந்துருமே, ஒழுங்க மறந்துருமே. இன்று உனக்கு கொடுக்கப்படும் நாள் அடுத்தது கூட உனக்கு கிடையாது. உலகத்துல பாக்குற இல்லையா, பேப்பர் திறந்து பாக்குற இல்லையா, அது என்ன வருது? உன்னையும் என்னையும் பார்க்கணும். ஆரோக்கியம் உள்ளவர்கள் போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா விலகினராகி உன்னை என்னை கர்த்தர் பாதுகாக்க காரணம் என்ன தெரியுமா? நீ அங்க தேவை, பரலோகத்துக்கு தேவை. நீ வாலிபர் தம்பி தங்கச்சி மாதிரி சொல்லுகிறேன், உனக்கு தேவன் இன்று டைம் கொடுத்திருக்கிறார். நாளை என்பது உன்னுடையது அல்ல. வருஷத்துக்குரிய திட்டத்தை தீட்டி இருக்கலாம். அடுத்த வருஷம் அதை செய்ய வேண்டும், 10 வருஷங்களுக்கு இதை செய்ய வேண்டும். இல்லையா, 10 நாளும் வாழ முடியாது, 10 நிமிடம் வாழ முடியாது. அது அவர் கொடுக்கணும் உனக்கு வாழ்க்கை. இன்று உனக்கு டைம் கட்ட கொடுத்திருக்கிறார். இந்த டைம் தேவனுக்காக கொடு. இயேசுவே, நீர் எனக்கு தேவையப்பா. இந்த உலகத்துல பணம் அல்ல முக்கியம் ஐயா, படிப்பல்ல முக்கியம். என் அருமை ஆண்டவர் எனக்கு தேவை. ஆமென். தேவனுடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமா இருக்கணும். ஆமென். அதாவது ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாய் காணப்படாதவன் எவனோ எங்க தள்ளப்பட்டான்? அக்கினி கடல்ல தள்ளப்பட்டான். உன் பெயர் எழுதப்பட்டிருக்கிறதா? ஹல்லேலூயா. இன்று 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 உன்னுடைய நாள். ஆமென். இந்த நிமிடம் உனக்கு தேவன் கொடுத்த நிமிடம். ஆமென். இந்த நொடி உனக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். அடுத்த நொடி உனக்கு எனக்கு கேரண்டி இல்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உனக்காய் சிலுவையில் அடிக்கப்பட்டாரே, உனக்காய் ரத்தத்தை சிந்தினார் அல்லவா? எனக்காய் என் மகன் நரகத்துக்கு போய்விடக் கூடாது. தேவனுடைய பிள்ளைக்கு அந்த ஒரு நம்பிக்கை இருக்கணும். பெற்றோருக்கு உங்க பிள்ளைகளை கொடுத்த ஒரு நம்பிக்கை இருக்கணும். ஆமென். என் மகன் பேசலா பரலோக ராஜ்யத்துக்குரியவனாய் வாழ. பிள்ளைகளை முதல்ல பெற்றோர் நடத்த வேண்டிய வழியே நித்தியத்துக்கு நல்ல வழி நடத்து. படிக்க கொடு. படித்து விட சம்பாத்தியத்தை பார்க்கணும் முதல்ல முக்கியம். இயேசுவை பின்னாடி
தள்ளி படத்தை முன்ன வச்சேன்னா கட்டாயம் பாதுகாக்காத படம் படிப்பனை பாதுகாக்காது. ஆமென். இயேசு முன்னவை. ஆமென். என் அப்பன் இயேசுவுக்கு பிறகுதான் எனக்கு பணம், என் அப்பன் இயேசு பிறகுதான் என் படிப்பு, என் வாழ்க்கையில இயேசு பரவாயில்ல. தீர்மானம் எடுக்க முடியுமா? உன்னை கற்றறிந்த அரவணைக்கு அவர் ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார். அது பக்தன் பாடுகிறான். ஓ மனிதனே நீ எங்கே போகிறாய்? ஓ மனிதனே நீ எங்கே போகிறாய்? காலை மறந்து மாலை வாழ்கிறாய். காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலர்வாழ்கிறாய். ஓ மனிதனே மண்ணில் பிறந்த மானிடனே மண்ணை தேடி திரும்புவார். மண்ணில் பிறந்த மானிடனே மண்ணை தேடி திரும்புவார். மரணம் நெருங்கும் போது எங்கே ஓடிடுவார்? மரணத்தின் முன்னே நடப்பது என்ன என்பதை நீ அறிவாயோ? மரணத்தின் முன்னே நடப்பது என்ன என்பதை நீ அறிவாயோ? ஓ மனிதனே நீ எங்கே போகிறாய்? காலை மலர்ந்து மாலை அறையும் அழகாய். காலையில் வாழ்கிறாய். ஓ மனிதனே பாவியார் பிறந்த மானிடனே பாவியார் நீ மறிக்கின்றார். பாவியார் பிறந்த மானிடனே பாவியார் நீ மறிக்கின்றார். இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டார் இன்றே மரணத்தை வென்றிடுவார். நித்திய ஜீவனை பெற்று நீ மோட்சத்தில் என்றென்றும் நிலைத்திருப்பார். நித்திய ஜீவனை பெற்று நீ மோட்சத்தில் என்றென்றும் வாழ்த்திடுவார். ஓ மனிதனே நீ எங்கே போகிறாய்? மலர்ந்து மலையும் மலையும் மலையாய். காலை மலர்ந்து மலையும் மலையும் மலையாய். ஓ மனிதனே. ஹல்லேலூயா. கொடுக்கும் காலம் முக்கியம். ஆமென். கொடுக்கப்பட்ட காலத்தில் படி, சாப்பிடு, வாழு, சம்பாதி. ஆனா எல்லாவற்றுக்கும் மேலாக முதலாவது நீ சம்பாதிக்க வேண்டியது இயேசு. பணம் அல்ல. பணம் முக்கியம். ஒன்று பணம் பாதுகாக்கணும், முக்கியம் பாதுகாக்கலையே. படிப்பல்ல, படிப்பு முக்கியம், படிப்பு பாதுகாக்க இல்லை. அவைக்கு தேவை எப்போ? இயேசுவுக்கு பிறகுதான். உலகத்தில் ஒரு மனுஷன், அதாவது ஒரு விஞ்ஞானி சந்திர மண்டலத்துக்கு போனவன் நினைக்கிறேன், விண்வெளியில் கடல் சென்றவன். விஞ்ஞானிகளை
அழைத்து ஒரு பெரிய ஒரு பேட்டி வச்சிருந்தோம். ஒவ்வொருடைய குறித்து கேட்டாங்க, நீங்கள் என்ன கண்டுபிடிச்சிங்க, நீங்கள் எல்லாரும் கண்டுபிடிச்சிங்க. அதில் ஒருவர் சொல்லுகிறார், நீங்கள் விண்வெளிக்கு நீ கடந்து சென்றீங்களே, எப்படி? நான் விண்வெளியில் கடந்து சென்றதல்ல அதிசயம், கண்டுபிடிப்பு மிக முக்கியமானது. இயேசுவை சொந்த இரட்சகராக கண்டுகொண்டார். விஞ்ஞான ரீதியில் இயேசுன்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் ஜஸ்டின் கிடைத்தால் வாங்கி கேளு. ரொம்ப அருமையான செய்தி. இன்றைக்கு உள்ள சிலர் பேசுற மாதிரி அல்ல. இடி முழக்கம் என்று அதுதான். விஞ்ஞான ரீதியில் இயேசு கண்டுபிடிப்ப வச்சு டான் 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 டானிக்கிறார். அதுல கேட்கும்போது சொல்றாங்க, நீங்க விண்வெளிக்கெல்லாம் போயிருக்கிற எவ்வளவு என்னென்னமோ காரியங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறீங்க, ஆனால் நீங்க கண்டுபிடிச்சது எது முக்கியமானது சொல்ல முடியுமான்னு கேட்டேன். நான் விண்வெளி போனேன், பலது கண்டுபிடிச்சேன். இவர் எல்லாவற்றை பார்க்கிறோம், என் இயேசு என் இரட்சகர் என்பதை கண்டுகொண்டேன். உனக்கு பணம் முக்கியம் கண்டுகொண்டேன், படிப்பு முக்கியம் கண்டுகொண்டேன், சொந்த பந்த முக்கியம் கண்டுகொண்டேன், உலக வாழ்க்கை முக்கியம் கண்டுகொண்டேன் இல்லையா? உன்னை கைவிட்டுருவேன் என்ன இருந்தாலும். அல்லேலூயா. இயேசுவை இரட்சகரா நீ கண்டுகொள்ள வாய்ப்பு இருக்கா உனக்கு? அதுதான் நீ கண்டுபிடிக்க வேண்டிய மிக மிக முக்கியமான கண்டுபிடிப்பு. இல்லை என்றால் என்ன தெரியுமா? வெளிப்படுத்து 21:8 வாசிக்கிறோம். பயப்படுகிறவர்கள், அவிசுவாசிகள், கொலைபாதகர், விபசாரக்காரர், சூரியக்காரர், விக்கிரக ஆராதனைக்காரர், பொய்யர் அனைவர் இரண்டாம் எத்தனை மரணம்? இரண்டாம் மரணம். சரீர மரணம் அல்ல, அது சொல்லப்பட்டிருப்பது. சரீரத்தில் மரணம் போகுது, அது மரணம் அல்ல, முடிவு அல்ல. ஆனால் நித்திய முடிவு ஒன்று இருக்கு, நித்திய மரணம் ஒன்று இருக்கு, நித்திய வேதனை ஒன்று இருக்கு. ஆமென். இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தக வருகிற கடல்ல பங்கடைவார்கள். இதுதான் வேதனை குடிகள். இது முடிவில்லாத வேதனை நிறைந்த இடம். இந்த இடத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்வதற்கு நீ வழி தேடுகிறாய் என்றால் அதுதான் முக்கியமான கண்டுபிடிப்பு. பணம் அல்ல. பணம் திருடனும் சம்பாதிக்கிறான், கூலி வேலைக்காரன் சம்பாதிக்கிறான், பிச்சைக்காரன் சம்பாதிக்கிறான், கோடீஸ்வரன் சம்பாதிக்கிறான். பணம் அல்ல முக்கியம். அல்லேலூயா. நீ சம்பாதிக்க வேண்டும், இயேசுவை சம்பாதி. இயேசுவுக்கு முதலிடம் கொடு. இயேசுவுக்கு முதலிடம் கொடுக்காம நீ என்ன சம்பாதித்தாலும் அதெல்லாம் குப்பை. அது முதல்ல மறந்துடக்கூடாது. ஓடுகிறாயே, ஓடிக்கொண்டிருக்கிறார். யார் பின்னாடி ஓடுகிற? பணத்துக்கு பின்னாடியா? சொத்துக்கு பின்னாடியா? வேற ஒரு பதவிக்கு பின்னாடியா? அது உன்னை பாடி உன்னை கலட்டி விடும். உன்னை நித்தியத்தில் சேர்க்கிற ஒரே ஒருவர் இயேசு ஒருவர் மட்டுமே. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. அலைந்தே உலகிலே அறியாத இடம் தேடி நல்ல மேய்ப்பராக வந்து என்னை மீட்டிலே. பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்து உலகிலே நல்ல மேய்ப்பராக வந்து என்னை மீட்டீரே. நல்ல மேய்ப்பராக வந்து என்னை மீட்டீரே. அல்லேலூயா. வாழ்க்கை பணமல்ல வாழ்க்கை. அது உன்னை அதை மட்டும் நம்பி வாழ்ந்தாங்க படுகொலைக்கு கொண்டு
உலகத்தில் சொகுசு சுகமும் அல்ல வாழ்க்கையா, அது உன்னை பாதாளத்தில் கொண்டு தள்ளும். பாதாளமாகி வேதனை என்று பாதுகாக்க ஒரே ஒருவரால் மட்டும் இயேசு ஒருவரால். இதற்கு என்ன செய்யணும்? நீ எந்த மலையும் போன இருக்கிற இடத்துல இருந்து ஆண்டவரே நான் பாணி. பல முறை நான் இதை கேள்விப்பட்டும் நான் என் இருதயத்தை உமக்கென்று திறந்து கொடுக்காமல் இருதயத்தை கல்லாக்கி கொண்டு நான் வாழ்ந்து விட்டேன். அப்பா, என்ன ஒரு முறை மன்னியும். என் இருதயத்தில் வாழும் ஆண்டவரே, என் பாவத்தை மன்னியும் ஆண்டவரே, என்னை உம்முடைய பிள்ளையாய் மாற்றும் ஆண்டவரே. அதற்காக என்ன நான் ஒப்புக் கொடுக்கிறேன் சொன்னால் மட்டுமே போதும். இயேசு உனக்குள்ள கடந்து வருகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. ஐஸ்வரியவான் பணத்தை நம்பி வாழ்ந்தார். ஆமென். மேல பார்க்காதவன், மேலே குறித்து யோசிக்காதவன், தேவனா டைம் இல்லை ஒன்னை போல சொல்லிட்டு இருந்தான். ஆமென். சச்சா டைம் இல்லை, நேரம் இல்லை. நேரம் வீட்டில் கொஞ்சம் படம் தூங்குறான். காரணம் சொல்லி கொண்டிருக்கிறாய் அல்லவா? சமையல் ஆராதனை இருக்கும்போது வீட்டில் கிடக்கிறது. வர வாய்ப்பு இருந்து வர முடியல உனக்கு. உன்னை பாட்டு கட்ட கேட்கிறா. இவைகள் எல்லாம் கடந்து போய்விடும். ஒரு நாள் தேவனை ஆராதிக்க ஆசைப்படுவேன். அந்த ஆராதிக்க வேண்டிய இடம் இருக்காது. இன்று உனக்கு தேவன் கொடுக்கிற நாள். ஆமென். சின்ன மீட்டிங்கோ பெரிய மீட்டிங்கோ உன்னை தவற விடாத. ஓடிவா சபைக்கு. கர்த்தருடைய வார்த்தையை சம்பாதிக்க வேண்டிய நாட்கள் இதுதான். பணம் சம்பாதிக்க உலகத்தில் பல வழி இருக்கு. கர்த்தருடைய வார்த்தையை சம்பாதிக்க தேவ சமூகத்தில் இன்று உனக்கு கொடுக்கப்படுகிற நாட்கள் மிக முக்கியம். இது நீ நினைத்தா கூட ஒரு நாள் வரை கிடைக்காது, மறந்து விடாதே. ஹalleluya. இயேசுவை ஒதுக்குகிறாயா, உனக்கு நரகம் காத்திருக்கிறது. இயேசுவை ஓரங்கட்டுகிறாயா, கட்டாயம் உன் அக்கினி கண்டவரை கடல் காத்திருக்கிறது. கட்டளை மறுபடி கொடுக்கிறாயா, உனக்கு பரலோகம் காத்திருக்கிறது. மனிதனே, நீ விரும்புவது போல அல்ல தேவன். உன் நினைவல்ல அவர் நினைவு, உன் வழி அல்ல அவர் வழி. பூமிக்கு வானம் எவ்வளவு உயர்ந்திருக்கிறதோ அவ்வளவாய் உன் நினைவை பார்க்கிற அவர் நினைவும் உன் வழியை பார்க்கிற அவர் வழியும் அவ்வளவு தூரம் உயர்ந்திருக்கு. அவ்வளவு உன்னதமான தேவன் அவர். மறந்துடாத. உன்னுடைய சுண்டக்கா தலைக்குள்ள போட்டு யோசிக்கிறது மாதிரி அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. சுண்டக்கா தலை இருக்க இம்புடு உண்டு. இதுக்குள்ள வச்சு சிந்திக்கிற வாழ்க்கையில கிறிஸ்தவ வாழ்க்கை. அது சமுத்திரத்தை விட மிகவும் பெரியது. ஆமென். ஹalleluya. படித்திருக்கலாம், உன் படிப்பு தேவனிடத்தில் செல்லாது. பணம் இருக்கலாம், தேவனை விலை கொடுத்து வாங்க முடியாது. பணம் இருக்கலாம், உதவாது. ஆமென். ஹalleluya. உள்ளத்தை திறந்து கொடுத்தால் நீ காப்பாற்றப்படுவாய். இருதயத்தை இயேசுவுக்கு திறந்து கொடுத்தால் காப்பாற்றப்படுவார். இருதய வாசலை இயேசு அடைத்தார். இயேசு வரும்போது அடைத்தார். அவர் வார்த்தை வரும்போது அடைத்தார். வேதனையில் தவிப்பார். எச்சரிக்கையோடு எச்சரித்துக் கொண்டிருக்கிறார். இரத்தாம்பரம் கொடுத்தவர். ஆமென். விலகிய வஸ்திரம் கொடுத்தவர். ஆமென். சம்பிரமமாய் வாழ்ந்தவர். அவனை யாரும் தேடல. எதை குறித்து கவலை இல்லை. பரலோகத்தை நிறைய. ஆனால் ஒருவன் இருக்கிறான், தேவனுடைய உதவியை பெற்று அவன் அவன் தரித்திரன். அவன் யாரு? தரித்திரன் ஐயா. அப்படி என்றால் பிச்சை எடுக்கிறது. அதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நாம் படிக்கும் போது
தரித்திரண்டு போட்டிருக்க. இதுக்கு என்ன விளக்கம் தேடுறது? பிச்சைக்காரன். அவனோட யார் இருக்கிறார்? தேவன். பணத்துமில்ல வாழ்ற உலகிட்ட அல்ல தேவன். தரித்திரனா இருந்தாலும் ஆண்டவர் பயப்படனோடு தேவன் இருக்கிறார். அநேக பணத்துமில்ல வாழ்றவன் பரலோகத்துல பார்க்க முடியாது. எங்க? நரகத்துல பார்க்கலாம். பணம் உன்னை பாதுகாக்க. நம்ம ஏழை, நான் எதிர்த்து சொல்லி தெரியாம சிலவங்களுக்கு 10 ரூபா வந்தாலும் இன்னும் 10 ரூபா சம்பாதிக்கணும். பணம் பேய். அதுல உனக்கிட்ட கோடி லட்சங்கள் இருக்குன்னு சொல்லல. 10 ரூபாய் இருந்தாலும் 10 அடுத்த 10 பின்னாடி பறக்கிற இல்லையா? அதை ஒண்ணு பார்த்து சொல்றேன். ஹல்லேலூயா. தேவனை தேடு. அவன் லாசரு தரித்திரனாயிருந்தான். உடம்பெல்லாம் எப்படி இருந்து? பருக்களால் நிறைந்தது, பருக்கள் புண்களால் நிறைந்திருந்தது. அவன் எங்க கிடக்கிறான்? ஐஸ்வர்யவான வீட்டு வாசல்ல கிடக்கான். அல்லேலூயா. எங்க கிடக்கான்? ஐஸ்வர்யவான வீட்டு வாசல்ல. காரணம் இவனை பராமரிக்க ஆள் இல்ல, சாப்பாடு கொடுக்க ஆள் இல்ல, அவன் இவனை குடிப்பாட்ட ஆள் இல்ல. காரணம் அனாதை. ஆனால் அனாதையா இருந்தாலும் அவனுக்குள்ள தேவன் இருக்கிறார். பணக்காரன் இருந்தாலும் தேவன் இல்லை என்றால் நீ ஒரு வெறும் ஜீரோ. ஏழையா இருந்தாலும் தேவன் இருக்கிறாரா? அவன் ஹீரோ. பூமியில் அவன் அற்பமா எண்ணப்படலாம், பூமியில சாதாரணமாக நினைக்கப்படலாம். ஆனா பரலோகத்தில் அவன் நினைவு கூறப்படுகிறவன் என்பதை மறந்து விடாதே. வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம், தரித்திரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், வசதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், வருமானம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு தேவனை குறித்த பயம் இருக்கா? நீ இயேசுவை ஏற்றுக் கொண்டிருக்கிறாயா? கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாயா? நீதான் ஐயா ஹீரோ. ஐயா தனிகத்திர மையப்படுத்துவோம். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, அங்க நடக்கிறான். வேற சொல்லுகிறது 21 வசனம். அவனுடைய ஐஸ்வர்யவானுடைய மேஜையிலிருந்து, அப்படி என்றால் அவன் சாப்பிட்ட பிறகு மீதியை கொண்டே போடுவாங்க, குப்பை போடுவாங்க. நம்ம எல்லாம் சொல்ற செய்வேன், சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு போதும், சரி எல்லாம் தூக்கிக்கிட்டு எங்க குப்பை தொட்டி. ஆனா அங்க சாப்பிட ஒருவன் இருக்கிறான், லாசரு. ஆனா நான் தரித்திரன் என்று அவன் நினைத்து என்னை இவனை போல நான் ஐஸ்வர்யவனா கர்த்தரை மாற்றவில்லையே அவன் என்ன செய்யல, ஆண்டவர் மேல முறுமுறுக்கல. அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. நான் தரித்திரனா இருந்தாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நான் ஏழையா இருந்தாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது என்று நான் கண்ணை மூடல. அந்த பரலோக ராஜ்யத்தை தரிசித்தேன். தேவனுடைய பிள்ளை, உலகத்தில் உனக்கு சொல்லிக் கொள்ற அளவுல ஒண்ணு இல்லாம இருக்கலாம். நீ கலங்காத, கவலைப்படாத. ஹல்லேலூயா. உனக்கு தேவாதி தேவன் இருக்கிறார். அவர் உனக்கு ஆயத்தப்படுத்த தேவ ராஜ்யம் இருக்கிறது. மறந்து விடாது. பூமியில் எனக்கு ஒன்றும் இல்லையே, நான் கஷ்டப்படுகிறேனே, வருமானம் இல்லையே, வசதி இல்லையே, எல்லாரும் போல சாப்பிட முடியவில்லையே, எல்லாரும் முடித்துக் கொள்ள முடியவில்லை என்று நீ புலம்பலாம். ஹல்லேலூயா. ஆனால் உனக்குள்ள இயேசு இருக்கிறாரா? உனக்கு ஒப்பான ஐஸ்வர்யவான் பூலோகத்தில் ஒருவருமே கிடையாது. ஹல்லேலூயா. ஏன்? பணம் கொடுத்தால் கிடைக்காத சொத்து உனக்குள்ள இருக்கு. பணம் கொடுத்து கிடைக்காத ரட்சிப்பு. ஆமென். பணம் கொடுத்து கிடைக்காத பாவ மன்னிப்பு. ஆமென். பணம் கொடுத்து கிடைக்காத பரிசுத்த ஆவியின் நிறைவு. பணம் கொடுத்து கிடைக்காத பரிசுத்த வாழ்க்கை. பணம் கொடுத்து கிடைக்காத பரலோக வாழ்க்கை. அப்போ நீ என்ன செய்யணும்? கஷ்டமா இருந்தாலும், வருமானம் குறைவா இருந்தாலும், ஆண்டவரே எனக்கு இதை கொடுத்தீரப்பா, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இது கூட இல்லாம இந்த உலகத்துல எவ்வளவு பேர் இருக்கிறாங்கப்பா. சம்பளம் குறைவில் நீ புலம்புறியா? ஐயோ எனக்கு வருமானம் கம்மியா இருக்கு, எல்லாம் கர்த்தருக்கு கொடுத்து போக எல்லாம் முடிக்க எனக்கு கம்மியா தான் இருக்கு, இதை வச்சு நான் என்ன செய்வேன்னு கலங்கலாம்.
ஒன்றை யோசித்துப்பார். அந்த இல்லாத குறைகள் மத்தியிலையும் உன்னை கர்த்தர் இதுவரை நடத்தி வந்த வழியை ஒன்று சிந்திச்சிருப்பார். ஆனா நீ திருப்திகரமா ஒன்று நடத்துவது போல ஐஸ்வர்யோட வாழ்க்கை இல்லையே. அது நீ யோசிக்கணும். சொல்லும் என்ன குறைவான மத்தியிலே சிக்கனமான மத்தியிலே தேவனை ஆச்சரியமா நடத்துறதா இல்லையா? அந்த இடத்துல நின்று யோசிக்கணும். செல்வம் தான் இருக்கிறார், அவன் வாழ்க்கையில என்ன நிம்மதி இருக்கு? அந்த தேவன் ஆச்சரியம் நடத்துறார். இது நினைத்து சந்தோஷப்பட்டவன் தான் இந்த தரித்திரன். ஏது சொல்லுகிறது? தரித்திரனா இருந்தது பெரிதல்ல, அவன் உடம்பு என்னமா இருந்தது? சுகமும் இல்லை, அவனுக்கு எந்த வியாதியும் இல்லை, அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவன் தூங்குறதுக்கு நல்ல மெச்ச எல்லா வசதி. அல்லேலூயா. இவனுக்கு தரித்திரன், எந்த ஒரு உதவிக்கு ஆளும் இல்லை, சாப்பாடு கொடுக்க ஆள் இல்லை, அவனை சுத்தம் பண்ண ஆள் இல்லை. அல்லேலூயா. சுகமும் கிடையாது, பருக்கள் மட்டுமல்ல, நாய்கள் அவனுடைய பருக்கள் கட்டி உடைந்து சீர்வடியும் போது அதை துடைக்கிறது யாரு? நாய். பார்த்தீங்களா? தெய்வ பக்தி உள்ளவன், பரலோகத்துக்கு ஒரு நம்பிக்கை உள்ளவன், அவன் சரீரம் சலம் புழுத்து படுத்து சலம் அடித்து கொண்டிருக்க, அதை தொடக்க ஆள் இல்லை. ஆனா நாய் வந்து நக்கல். ஆனாலும் அவன் நினைக்கவில்லையே, நான் ஆண்டவரை பக்தியா இருக்கிறேனே, ஆண்டவரை நேசிக்கிறேனே, ஏன் எனக்கு இந்த சூழ்நிலை என்று அவன் நினைக்கவில்லை. அவனுக்கு ஒரே ஒரு நம்பிக்கை என்ன? நான் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு கடந்து போவேன், போகும்போது பரலோக ராஜ்யத்தில் எனக்கு இடம், மரணமே இல்லாத ஒரு ஆட்சி, மகிழ்ச்சி நிறைந்த ஒரு ஆட்சி எனக்கு. அந்த நம்பிக்கை அவனுக்கு இருக்கு. அதாவது அவனுக்கு உலகத்தில் எதுவும் இல்லை, அவனுக்கு ஒரு நம்பிக்கை உள்ள முளைத்து எழுப்பி கொண்டிருக்கிறது, எனக்கு பரலோக ராஜ்யம். அவனுக்கு தெரியும் இந்த இம்மைக்குரிய வாழ்க்கை என்ன இல்லை, நிரந்தரம் தற்காலிகம். கஷ்டப்பட்டாதான் என்ன, தரித்திரப்பட்டாதான் என்ன, என்னை விசாரிக்க ஆள் இல்லாமல் இருந்தாதான் என்ன, கைகளால் கட்டப்படாத ஒரு ராஜ்யம். நம்பிக்கை உன்கிட்ட 10 ரூபாய் இருக்கிறதல்ல என் மகிழ்ச்சி, உன்கிட்ட ஏதாவது வேற ஒன்று ஏதாவது வருமானம் இருக்கிறதல்ல மகிழ்ச்சி, என்னை கண்ணு மூடனா எங்க போவேன் அதுதான் மகிழ்ச்சி. அது முதல்ல மறந்துடாத. அல்லேலூயா. அதை தக்க வச்சுக்க, அதை இழந்துடாத. அதை இழக்காம தக்க வைக்கலாம். கர்த்தருடைய ஆலயம் உனக்கு ஆராதனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கெல்லாம் சபைக்கு தான் வந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் நம்மளோட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நாம தோய்ந்து போன உள்ளங்கள் பலனடைய ஆரம்பிக்கிறது. ஆமென். நமக்குள்ள இருக்கிற நலிந்து போன நம்பிக்கை துளிர்விட ஆரம்பிக்கிறது நம்முடைய வாழ்க்கையில. ஏன்? கர்த்தருடைய சத்தம் கேட்கிறபடியா. அதற்குதான் ஆலயத்து வாயில் உன்னை பார்த்து சொல்வது. ஹalleluya. ஆனா என்ன நடந்து பாருங்க. 22ஆம் வசனம். தரித்திரன் என்ன செய்த? மரிக்கிறது வரையிலையும் அவன் எந்த நம்பிக்கையில் இருந்தான்? தேவன் மேலுள்ள நம்பிக்கையில் வாழ்ந்தான். நாற்றம் பிடித்த வாழ்க்கை, பசி நிறைந்த ஒரு வாழ்க்கை, சுத்தமாய் வாழ முடியாத ஒரு வாழ்க்கை, விசாரிப்பாரற்ற வாழ்க்கை. ஆனால் அவனுடைய நம்பிக்கை அவன் அழிக்கவில்லை. தரித்திரன் மரித்தான். அவனை யார் கொண்டு போக வந்திருக்கிறாங்க? தேவதூதர்கள். ஆமென். ஹalleluya. தரித்திரன் மரித்த போது அவனுடைய உள்ளான ஆத்துமாவை சுமந்து செல்ல யார் வந்திருக்கிறார்? தேவதூதர் வந்திருக்கிறார். எவ்வளவு ஆச்சரியமா! அநேக சமூகத்தில் ஒரு சின்ன குழந்தை, தெய்வ பக்தி உள்ள குடும்பம், எப்ப பார்த்தாலும் குழந்தை பாடம், ஆண்டவர் ஆராதிக்கும். திடீர்னு காய்ச்சல் வந்து அதுக்கு ஜுரம் வந்து அதிகப்பட்டது. டாக்டர் கூப்பிட்டாங்க, எல்லாம் இன்ஜெக்ஷன் போட்டாங்க. வந்து இன்ஜெக்ஷன் போட்டு டாக்டர் போனார். கொஞ்ச நேரம் கழிச்சு ஜுரம் அதிகப்பட்டது.
அந்த குழந்தை சொல்லிச்சு, டேடி பாஸ்டர் கூப்பிடுங்க, பாஸ்டர்மா கூப்பிடுங்க, வேற யாரும் தெரிஞ்சவங்க கூப்பிடுங்கன்னு சொல்லிச்சு. அவங்க எல்லாரும் வந்தாங்க. அவங்க பாருங்க, தேவதூர்கள் நிற்கிறாங்க, என்னை கூப்பிடுறாங்க. எவ்வளவு ஆச்சரியமான வார்த்தை. அவங்க பாருங்க, தேவதூதர்லாம் நிற்கிறாங்க, என்னை கூட்டு போற வந்திருக்கிறாங்கன்னு சொல்லுது. சின்ன குழந்தைங்க படுத்துட்டு, பெற்றவர்கள்லாம் பார்க்குறாங்க. அவங்க கண்ணுக்கு தெரியல. அந்த குழந்தை நம்பிக்கை பாருங்க. நீ வாலிபனா இருக்கிற, குழந்தைகளா இருக்கிற, வளர்ந்தவங்களா இருக்கிற, உனக்கு இந்த நம்பிக்கை இருக்குயா? வெறும் குப்பையை நம்பி வாழ்க்கை சொர்க்கத்தை விடுறிய, அழிஞ்சு போற துர்நாற்றத்தை நம்பி பரலோகத்தை இழக்கிறீ. பாஸ்டர் வந்தாரு, பாஸ்டப்பா தேவதூதர்கள் நம்பிக்கிறாங்க, உண்மையான வஸ்திரம் தரிச்சு அவங்களுக்கு ரக்கைகள் இருக்கு, என்னை கூப்பிட வந்திருக்கிறாங்க. அந்த பாஸ்டர் பார்க்கல, பாஸ்டர் கண்ணுக்கு தெரியல. சொல்லிச்சு, பாஸ்டர் எனக்கு ஜெபம் பண்ணுங்க, நான் போறேன், என்னை ஆண்டவர் கூப்பிடுறார். எப்படி இருக்கும்? சின்ன குழந்தை என்னை ஆண்டவர் கூப்பிடுறார். பாஸ்டர் கண்ணீரோடு அழுது ஜெபம் பண்ணார். பாஸ்டர் மிகவும் நேசிக்கிறவர் கண்ணீரோடு அழுது ஜெபித்தார். எங்களுக்கு இந்த விஷயம் தெரியல, சின்ன குழந்தை அப்பா எனக்கு தெரியாது, இந்த சுத்தத்தினுடைய முறை கருத்தை தருகிறேன்னு சொல்லி ஒவ்வொரு ஜெபம் பண்ணார். ஆமேன்னு சொல்லவும் குழந்தை ஜீவனை விட்டது சொல்லி. எப்படி இருக்கும் குழந்தைக்கு இருந்த நம்பிக்கை? இவ்வளவு வளர்ந்த உனக்கு இல்லையா? என்னத்தை நம்பி வாழ்ந்துட்டு இருக்கிற நீ தான்? எந்த தைரியத்தில் நீ வாழ்ற? உனக்கு தைரியமா இருக்க உனக்கு என்ன இருக்கு சொல்லு. உடம்புல 4 எலும்பும் கொஞ்சம் தோலும், உள்ள கொஞ்சம் சதை கொஞ்சம் ரத்தம் மட்டும்தான் இருக்கு. இதை வச்சுட்டு நீ ஆட்டிட்டு நடக்கிற. நாயும் மாலாட்டுறது, நீ ஆட்டுற. நிரந்தரம் இல்லாத கேவலமான வாழ்க்கையை நம்பி உன்னை அழித்துக் கொள்ள இன்று உனக்கு டைம் கொடுத்திருக்கு. ஆண்டவரை ஏற்றுக்கொள். நாளை என்பது உன்னுடைய நன்மை. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். பாருங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது. முடிஞ்சிச்சு. அதாவது அவன் தரித்திரன் மரித்தான். தேவதூதனால் எங்க கொண்டு போனாங்க? ஆபிரகாமின் மடிக்கு. அடுத்தது ஐஸ்வர்யவானும் மரித்தான், அடக்கம் பண்ணப்பட்டான். பாத்தீங்களா? அவன் அடக்கம் பண்ணது ஆள் இல்லை. ஆனா அவனுடைய ஆத்மாவை கொண்டு போற யாரு? தேவதூதர்கள். ஆனா இவன் அடக்கம் பண்ண யோசித்து மரித்தான். சொந்த பந்தம் எல்லாம் வந்தாங்க. ஒரு ஈக்குவலா இருக்க பணக்காரெல்லாம் வந்தான், படிச்சவன் பட்டதாரி எல்லாம் வந்தான், வாத்தியம் வந்தான், ஹெட் மாஸ்டர் வந்தான், கலெக்டர் வந்தான், எம்எல்ஏ வந்தான், எம்பி வந்தான், எல்லாம் வந்தான். பூமாலையோட வந்திருக்கணும். எப்படி? ஆமா, செண்டை எல்லாம் வச்சிருக்கணும். போறேன் எல்லாம் கொண்டு நல்லபடியாக என்னது அஞ்சலி செலுத்தினாங்க. அல்லேலூயா. நல்ல நான் நினைக்கிறேன் நல்ல சந்தன பெட்டியா இருக்கலாம், பிணப்பெட்டி. அதை வச்சு ஊர்வலமாக கொண்டு போய் நல்ல பாதிரியார் அங்கேயும் போட்டு வந்திருப்பாரு. அவன் அதை சேர்ந்தவன் தான். அங்கேயும் போட்டு வந்திருப்பாரு. நல்லபடியாக எப்படி ஜெபம் பண்ணியிருப்பாரு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது உயிர்த்தெழுந்திருக்கும் நம்பிக்கையோடு கூட இவனை பிதாக்குமார பரிசுத்தாவின் நாமத்தில் மண்ணுக்கு மண்ணாகவும் புழுதிக்கு புழுதியாகவும் சாம்பலுக்கு சாம்பலாகவும் ஒப்பு கொடுக்கிற ஜெபம் பண்ணியிருப்பார். ஆமா, நல்ல ஜெபம். ஆனா இங்க ஜெபிக்க ஆள் இல்லை. அனைவரும் மறித்தபோது யாரு? தூதர்கள் கொண்டு போனாங்க. இவனை யாரு கொண்டு போனாங்க? முக்கியஸ்தர்கள் கொண்டு போனாங்க. ரகத்தில் வச்சு யார் ஜெபம் பண்ணது? அங்கி போட்ட பாதிரியார். ஆனா சர்ச்சுக்கு போயிருவாங்க திருநன். ஆனா சர்ச்சு கட்டி கொடுத்துருப்பான் கண்ண. ஐயா, நாங்கள் உங்க ரொம்ப வந்திருக்கிறோம். நீங்கள் ஆலயத்தில் வந்து ரொம்ப நாளாச்சு, ரொம்ப பிஸியா இருக்கிறோம் நாங்கள் நினைக்கிறோம். நாங்கள் ஆலயத்தை கொண்டு மாலை நீட்டுகிறோம், கழுத்தை நீட்டுகிறோம். கொஞ்சம் பணம் வேணும்னு கேட்டா, அப்படியா எத்தனை லட்சம் ரூபா ஆகும்? அது 1,50,00,000. அப்படியா, சரி நானே கொடுத்துறேன். கட்டுக்கு என்ன கொடுத்துருப்பா? ஆலயம் கட்டு 1,50,00,000.
ஆனா பூமியில கட்டின எங்க போகல, பரலோகத்துக்கு போகல. பாரு பாதாளத்தில் என்ன பட்டானா? அங்க வந்து யோசிக்கிறான், ஐயோ நான் ஆலயத்தை கட்டி கொடுத்தனேன், நான் நல்லா ஜாலியா வாழ்ந்தேன், அங்க தேடி இருப்பேன் மெத்தையை காணும், துணி உடுக்கு துணி ரத்தம்பரத்தை காணும், எல்லாம் உறிஞ்சு அடிச்சு நான் சாத்தான். சொகுசு அனுபவிச்சல கத்தரை மறந்து அங்க போயிட்டு கத்துறான். என்னது? எங்க பாதாளத்தில் அவன் என்ன செய்யறானா? வேதனை படுகிறான். வேதனை பட்டு என்ன செய்யறானா? மேல பார்க்கிறான். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் மரித்தார் எங்க? பாதாளம், அதிபாதாளம், புறம்பான இருள், நரகம் என்று பல பகுதிகள் பாதுகாக்கிறது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ வேதனைப்படுகிற இடம், பாவிகள் மரித்தால் போகிற இடம், இன்றைக்கும் பாவிகள் போற இடம் அதுதான். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் ஒருவன் மரித்தால், அல்லேலூயா, அவன் போகிற இடம் எது? வேதனை நிறைந்த பாதாளம். அல்லேலூயா. இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்து கர்த்தருடைய பிள்ளையை வாழ்ந்து மரித்தால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் பரதீஸ், இளைப்பாறுதல், பரலோகம் அல்ல, பரதீஸ், பரிசுத்தவான்களுக்கு ஆயத்தப்படுத்தப்பட்ட இடம். பழைய ஏற்பாட்டு காலத்துல அந்த ஆபிரகாமின் மடி என்று சொல்லுகிற இளைப்பாறை இடம் பாதாளம் என்று சொல்லுகிற இடமாக, வேதனைப்படுகிற இடம், அதிவேதனைப்படுகிற பாவிகளுக்கு ஒரு இடம் அதிபாதாளம். அந்த அதிபாதாளத்திற்கும் இளைப்பாறை இடமாக ஆபிரகாம் இருந்தார் மடி என்று சொல்லப்படுகிற இடத்திற்கும் இடையே என்னது? பெரும் பிளவு இருக்கிறது. அங்கிருந்து இங்கே வழி, இங்கிருந்து அங்கேயும் போக முடியாது. அதான் சொல்லுகிறான், அவன் மேல அண்ணாந்து பார்க்கும் போது தூரத்திலே ஆபிரகாமையும் கண்டான். அவன் ஐயோ தகப்பனாய், அப்பா ஆபிரகாமை தகப்பன் என்று கூப்பிடுறான்னா இவரை பழைய ஏற்பாட்டு காலத்து யாராதான்? பழைய ஏற்பாட்டு முறையின்படி வாழ்ந்தவன் தான். எனக்கு இறங்கி அங்க போன என்ன கிடைக்காது பாருங்க. விரலின் நுனியில் தண்ணீர் தோய்த்து என் நாவை குளிரும் பண்ணும்படி அவனை அனுப்புவதான். அதியா அன்னைக்கு நான் பார்த்து காரில் போயிட்டு போனேன்ல, வீட்டு பக்கத்துல கிடந்தா நாரிட்டு, கொஞ்சமா நீ பாத்தியா? நீ தின்னுட்டு மேசல தொடச்சு கொண்டு குப்பையில போட்டா தின்னுட்டு வாழ்ந்தான், உடம்பெல பருக்கடா இருந்து. இப்போ இவன் கடைங்கிறல்ல என்னது? ஒரு துளி சொட்டு தண்ணி கேட்குது அவனுக்கு. பூமியில் எப்படி வாழ்ந்தான்? ரத்தமரம் கொடுத்தவன், மகிழ்ச்சியா வாழ்ந்தவன், செல்வ செருக்கார். எங்க போயிருக்கிறான்? வேதனைப்படுகிற இடம். ஆமென், ஹல்லேலூயா. இப்ப அவனை பணம் காப்பாத்திச்சா? வேற யாரும் காப்பாத்தினாங்களா? சொந்த பந்தம் காப்பாத்தினாங்களா? பேங்க் பேலன்ஸ் காப்பாத்திச்சா? கவனம். நீ சம்பாதிக்கிற, பேக்ரவுண்ட் போடுற, அப்பப்போ பேலன்ஸ் பார்க்கற, நீ எல்லாரும் அமைதியா இருக்கிறீங்க. சம்பாதிக்கிற போடுற, பேக்ரவுண்ட் போடுற, அப்பப்போ என்ன பார்க்குற? டெய்லி 4 முறை பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? ஓகே, ஓ 75,80,95 ரூபா இருக்கா? என்ன பாதாளத்துல போறவருக்கு என்ன முடியும்? கிடைக்காது, மறந்து. நீ மாசம் சம்பாதிக்க, ஓகே, நான் வரவேற்கிறேன். கவர்மெண்ட் வேலை செய்யறியோ, பிரைவேட் வேலை செய்யறியோ, கூலி வேலை செய்யறியோ, என்ன வேலை செய்யறியோ, விமானத்துக்கு பெயிண்ட் அடிக்கிறோ, என்ன செய்யறியோ என்ன தெரியாது. சரி, ₹1 கிடைச்சாலும் உண்டு, எங்க ஒன்று போடுறேன், காணிக்க கூட கொடுக்காம போட்டுறேன், தசமம் கூட கொடுக்காம எங்க ஒன்று போடுறேன், அக்கௌண்ட்டுக்கு பேங்க்ல போட்டுறேன். போட்டுட்டு 25 லட்சம் எப்படியாவது 1 கோடி என்னது ஓட்டு 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 வண்டி ஓட்டு வண்டி ஓட்டு. இந்த கோடியும் மண்ணாங்கட்டி எல்லாம் அவனை காப்பாத்தாதடா. புழு தின்னும் நரகத்துல, அது தப்பிக்கொள்ள இன்னைக்கு வாய்ப்பு இருப்பாங்க. மறந்துடாது. பணம் பணம் பேய் பிடிச்சு அலைகிறீங்க, இயேசுவை மறந்து
அவனை காப்பாற்றுமா? வேதனைப்பட வேண்டி வரும். கொடுக்கப்பட்ட நாளை ஆதாயப்படுத்திக்க. நாட்கள் பொல்லாதது. நாளை உனக்கு முன்ன நினைக்கிறீங்க இல்ல, கற்றுக் கொடுத்தாலும் நாளை உனக்கு எனக்கும். ஹல்லேலூயா. சரி, என்ன சொல்ற? அப்படி நான் ஒண்ணு குளிர் பண்ண ரொம்ப கஷ்டப்படுவேன். எங்க நடக்கிறானா? பாதாளத்துல. நரகம் அல்ல. என்னது? எதல்ல? நரகம் அல்ல. என்ன? வேதனைப்படுகிற அக்கினி நடந்த இடம். கொஞ்சம் யோசித்து பாரு. திடீர்னு பொட்டுன்னு போயிட்டோன்னு வச்சுக்க, அக்கில இருந்து வேதனை. நரகத்தில் சில வீடியோக்கள் இருக்கும், எனக்கு தேடணும். என்னது அங்க இடத்துக்கு அல்லையிலேயே போட்டோன்னா போக முடியாது. இன்னைக்கு வாயில சோதனை வராதான், அங்க சோதனை வரும், போக முடியாது. கவனமா இருந்துங்க. கொடுக்கப்பட்ட நாள் முக்கியம். இன்று உனக்கு முக்கியம். இது அலட்சியம் நினைக்காத. என்ன சொல்றாரு? வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டார். அதற்கு ஆபிரகாம், மகனே, அதுலயும் வந்து ஆபிரகாம் அவரை டேய் என்று கூப்பிடல, நானாவது கூப்பிட்டுருப்பேன். என்னன்னு மகனேன்னு கூப்பிடா? எவ்வளவு நல்ல குரல். மகனே. என்னது? மகனே, நீ பூமியில் உயிரோடு வாங்க. கடைசி கூப்பிடலாங்க மகனே. மகனே, தங்க மகனே, பொண்ணு மகனே, மகளேன்னு கூப்பிட. மகனே, நல்ல ஜாலியா பணம் தான் முக்கியம், சாப்பாடு தான் முக்கியம், சொந்தம் தான் முக்கியம், பந்தம் தான் முக்கியம், அதுதான் முக்கியம் வாழ்ந்த. அப்படி என்ன அனுபவிச்ச? தீமை அனுபவிச்சாங்க. அவன் நீ முதல்ல நினைச்சுக்க, அவன் தீமை மத்தியிலே கர்த்தரை சேவித்தான். ஹல்லேலூயா. அவன் தேற்றப்படுறான், நீயும் வேதனைப்படு. அதுவும் அல்லாமல் இவ்விடத்திலிருந்து உங்களிடத்திற்கும் போகவும் வரவும் மனது உள்ளவர்களுக்கு கூடாதபடிக்கு எங்களுக்கு உங்களுக்கு நடுவே பெரிய புலம் உண்டாயிருக்கிறது. வர அங்க நடந்துட்டு பாவாரிக்கை பண்ணலாம். நீ எங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம திடீர்னு பொட்டுன்னு மறிச்சுட்டான்னு வச்சுக்க, எவ்வளவோ எச்சரித்து சொல்லியாச்சு, வாயில அப்படியே காதப்படி சொல்லியாச்சு, கடன் கொடுத்து சொல்லியாச்சு, திட்டி சொல்லியாச்சு, அடி கூட சொல்லியாச்சு, கீழ்படி இல்லை. கத்திர சொல்ற திடீர்னு பொட்டுன்னு போயிட்டேன். எங்க? நரகத்துக்கு. வேதனைப்படுற பாதாளத்துக்கு. அங்க நெருப்பு பிடிக்குது. ஐயோ இயேசுவே, நான் இப்போவுமே ஏற்றுக்கொண்டு மன்னியும் ஆண்டவரே. டைம் முடிஞ்சு போச்சுடா, டைம் முடிஞ்சு போச்சுமா. பூமியில் உனக்கு கொடுக்கப்பட்ட காலம் மட்டும்தான் மன்னிப்பு. மனம் திரும்புவது அங்க மட்டும்தான். இங்க நரகத்துல போய் என்ன இல்லை, பாவம் மன்னிப்பு இல்லை, மனம் திரும்புதல் இல்லை. உனக்கு கொடுக்கப்பட்ட காலம் முடிஞ்சு போச்சு. ஆண்டவரே என்ன மன்னியும், ஒரு வாய்ப்பு கொடும். ஐயோ, அந்த ஐயோ பியோன்னா வேலைக்காக என்ன செய்தான்? வேதனைப்பட்ட நரகம் நடந்து நியாயத்திருக்கிறாங்க. பார்த்தீங்களா? இதுதான் தேவன் ஒரு மனுஷனுக்கு கொடுக்கிற காலம். ஆமென். அவனுக்கு கொடுத்த காலத்தை ஜாலியா சம்பிரமமாய் உத்தாம்பரம் விளைவித்து ஜாலியா மகிழ்ச்சியா பண செழிப்புல வாழ்ந்தான். ஆனால் அவனோ தரித்திரனாய் வாழ்ந்தான். தரித்திரனாய் வாழ்ந்தாலும் தேவனுக்கு பயந்து வாழ்ந்தான். இவன் மரித்தான், அவன் மரித்தான். அவன் பரலோக தேவன் இழைப்பதற்கு போனான். இவன் வேதனை நிறைந்த இடத்துக்கு போனான். அல்லேலூயா. இன்று உனக்கு தேவன் கொடுக்கிற டைம், காலம் கடந்து விட்டது. இரவு காலம் சென்று விட்டது, பகல் சமீபமா இருக்கிறது. இந்த காலம் உனக்கு கொடுக்கப்பட்ட கடைசி நேரத்தில் வந்ததற்கு இந்த கடைசி டைம் நீ எதை வேண்டுமென தெரிந்து கொள்ளலாம். ஒன்றில் இயேசு வருவார். ஆமென். இல்லைன்னா மரணம் ஒரு மனிதனை சந்திக்கும். ரெண்டில் எது நடந்தாலும் ஹல்லேலூயா. அழியாத ராஜ்யம் போக வேண்டுமா? உன் இருதயத்தை திறந்து இயேசுவுக்கு கொடு. உன் அருகில் வந்து நிற்கிறார். கண்களை மூடு, முழங்கால் பதித்து எல்லாரும் சொல்லிப்போம், எல்லாரும் சொல்லிப்போம். எத்தனை நேரம்
உன்னை அழைத்தார் இத்தனை காலம் நீ தள்ளலாமோ? எத்தனை நேரம் உன்னை அழைத்தார் இத்தனை காலம் நீ தள்ளலாமோ? கர்த்தரின் சித்தம் உன் வேளையிலே கண்டு உணர்ந்து என்றே நீவா. காணாத ஆட்டின் பின்னே கர்த்தர் கண்ணீருடன் நாளை தான் அன்போடு உன்னை அழைக்கின்றாரே. இன்றே திரும்பி நீவா. அன்போடு உன்னை அழைக்கின்றாரே. இன்றே திரும்பி நீவா. எல்லாரும் பழங்கள் படிக்கிடுவோம். முள்ளும் புதரும் காடும் மலையோ உள்ளம் உடைந்தே சுதேடுகின்றார். முள்ளும் புதரும் காடும் மலையோ உள்ளம் உடைந்தே சுதேடுகின்றார். சிற்றின்ப சேற்றினில் சிக்கினரா சாத்தான் வலையில் நீ சிறையாகினார். சிற்றின்ப சேற்றினில் சிக்கினரா சாத்தான் வலையில் நீ சிறையாகினார். காணாத ஆட்டின் பின்னே கர்த்தர் கண்ணீருடன் நாளை தான் அன்போடு உன்னை அழைக்கின்றாரே. இன்றே திரும்பி நீவா. அன்போடு உன்னை அழைக்கின்றாரே. இன்றே திரும்பி நீவா. என்ன துன்பம் தொல்லைகள் வந்தும் இயேசுவின் பாதை நீ விட்டோடாதே. என்ன துன்பம் தொல்லைகள் வந்தும் இயேசுவின் பாதை நீ விட்டோடாதே. நீதி நிறைந்த கரங்களை நீட்டி உன்னை தாங்கி பயணிக்குவார். நீதி நிறைந்த தம் கரங்களை நீட்டி உன்னை தாங்கி பயணிக்குவார். காணாத ஆட்டின் பின்னே கர்த்தர் கண்ணீருடன் நாளை தான் அன்போடு உன்னை அழைக்கின்றாரே. இன்றே திரும்பி வா. உன்னை சந்திக்க கர்த்தருக்கு கடந்து வந்திருக்கிறார். எத்தனை காலம் உன்னோடு கர்த்தர் பேசினார். இன்று உன்னை சந்திக்க மகனே, இதுதான் உனக்கு கொடுக்கப்பட்ட தருணம். இன்று நீ உன் இருதயத்தில் எனக்கு இடம் கொடுப்பாயா? உன் வாழ்வில் எனக்கு நீ இடம் கொடுப்பாயா? உன் பெயர் பரலோகத்தில் எழுதப்படும் என்று உன்னை பார்த்து கேட்கிறார். எல்லாரும் கண்களை மூடி எல்லாரும் ஒப்பு கொடுத்தாங்க. இன்று இந்த இயேசுவை நான் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளுகிறேன். என் வாழ்க்கையை இயேசுவுக்காக ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்றவங்க யாராவது இருக்கிறீங்களா? வலது கையை மேல தூக்கி காட்டுங்க. கை தூக்குற கைக்குள்ள போடுங்க. வேற யார்? தம்பி, தங்கச்சி,
அன்பான மகனே மகளே, உனக்கு இன்று கற்றுக் கொடுத்திருக்கிற சந்தர்ப்பம் மிக முக்கியம். இன்று உனக்கு தேவன் கொடுத்த வாழ்க்கை மிக முக்கியம். அடுத்தது கூட உனக்கு எனக்கு உரிமை பாராட்ட முடியாது. இன்று உன்னை பார்த்து கேட்கிறேன், மகனே மகளே, உன் இருதயத்தில் நான் வாசம் பண்ண விரும்புகிறேன். உன் இருதயத்தை எனக்கு நீ தருவாயா என்று கேட்கிறார். உன் இருதயத்துக்குள் வாசம் பண்ண விரும்புகிறேன். உன் இருதயத்தை திறந்து எனக்கு கொடுப்பாயா என்று கேட்கிறார். வேற யாரும் உங்கள் வலது கையை மேல உயர்த்தி காட்டுகிறார். தேங்க்யூ ஜீசஸ். கையை வந்து கைக்குள் போடுங்க. வேற யார்? க்ளோரி, உங்களுக்கு நான் சிந்திக்கிறேன். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. கடைசி நேரம், உலகம் கடைசி நேரத்தில் வந்து நிற்கிறது. இனி காலம் இல்லை. நான் நினைக்கலாம் இன்னும் வருஷங்கள் இருக்கு, நான் சின்ன வயசா இருக்கிறேன், வாழலாம். உனக்கு கொடுக்கப்பட்ட நாள் கர்த்தர் நிறுத்தி விட்டார். உன் கற்பனை எல்லாம் வேஸ்ட். உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த நாள் முக்கியம். ஒப்புக்கொடு, ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நல்ல வேலைக்கு ஆசீர்வாதம். ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நாளுக்கு நம்முடைய சமூகத்தில் கடந்து வந்து ஆராதிக்கும் உயர்த்த கத்த கிருபை தந்தீரப்பா. கடைசியாக கர்த்தாவே, கர்த்தர் வார்த்தையின் மூலமாய் நம்மளோடு இடைப்பட்டீர்கள் அல்லவா? 2 விதமான வாழ்க்கை, 2 விதமான மரணம், சென்று சேருகிற 2 விதமான இடம். இதிலிருந்து தப்பித்துக் கொள்ள எங்களுக்கு நீர் வழியை சொன்னீர். இதை கேட்டும் இருதயத்தில் இடம் கொடாமல் அநேகர் உண்டு. அநேகர் மத்தியில் சிலர் இருதயத்தை உமக்கென்று திறந்து கொடுத்திருக்கிறார்கள். ஆண்டவரே, அவர்கள் உள்ளத்தில் வாசம் பண்ணுவீராக. உங்களுடைய ஆளுகை அவர்களுக்குள்ளே வெளிப்படும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இன்று முதல் வாழ்க்கிற திருப்பத்தை கட்டளையிடுவீராக. இயேசுவின் கரம் அவர்களை தொடுவதாக நான் ஜெபிக்கிறேன். இன்று முதல் ஒரு மாற்றத்தை பெற்றுக் கொள்ளட்டும். யார் யாரெல்லாம் மக்கள் இருதயத்தை திறந்து கொடுத்தார்களோ, வாழ்க்கிற தேவனது மாற்றத்தை கட்டளையிடும். மற்றபடி வாலிபர்களாக இருக்கிற ஒவ்வொருவரது இடைவெளும் அவர்கள் கொடுக்கப்பட்ட காலம் வீணடித்து விடாதபடி ஆண்டவருக்காய் தங்களுடைய இருதயத்தை திறந்து கொடுக்க கர்த்தர் கிரியை நடப்பிப்பீராக. தொடர்ந்து பேசும்படியா ஜெபிக்கிறேன். உங்களுடைய சத்தம் தொடர்ந்து தொனித்துக் கொண்டே இருக்கட்டும். அந்த உலகை ஆசீர்வதித்து அனுப்பு பெரிய காற்று செய்யும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே.